எல்லா தோல்வியும் தாங்கிட்டேன். ஆனால் இந்த தோல்வியை தெரியல. நான் யாரு, இந்த கார்ல எப்படி வந்தேன், ஏன் இந்த கார் இங்க நிக்குது, எல்லாம் தெரியணுமா? குரு பயிற்சி சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுமா. நாளைக்கு அஷ்டமி. அது மட்டும் இல்லடா, 9 to 11 ராகு காலம். நீ இருக்கிற ஸ்டைலுக்கு சீக்கிரமா மேனேஜர் ஆயிடுவ. கோமலத்தை எடுத்து கழுத்துல கட்டிட்டு என்னடா உனக்கு ஸ்டைல்? அழகா டேமேஜ் பண்ணிட்டேடா. இனிமேல் வாடா நீ பாத்துக்கிட்ட. திருச்சி பேக்ல இருந்து வரும்போது திருச்சி பஸ் மிஸ் பண்ணிட்டு வரலாம்னு நினைச்சேன் சார். இன்னையா காலையில உளர்ற? குடிச்சிருக்கியா? நீங்க பெரம்பலூர்ல ஐஜியா இருந்து என்ன பிரயோஜனம்? நான்லாம் இமயமலையிலே ட்ரிபிள்ஸ் அடிக்கிறவன். எல்லாத்துக்கும் என் வாய் தான். அப்ப காலம் காலமா பண்றவங்க எல்லாம் முட்டாளுங்களா? சார் இதெல்லாம் பணம் போடுங்கிற வேலை சார், தயவு செய்து நம்பாதீங்க சார். என் பருவத்திடலில் ஓர் வீரனாய் நீ என்னை வென்றாயே. அவ்வீரனின் மனிதனில் குழந்தையாய் நானும் ஏங்கி தவழ்ந்தேனே. என்ன மௌனம் ஆயிட்டீங்க? மௌனம் சில உண்மைகளை புரிய வைக்கும் தான். உற்சாகத்தை புறமாக்கு, உண்மையாய் நீ உழைத்து காட்டு, உழைப்பாலே உயர்ந்து காட்டு, உன்னதத்தை உருவாக்கு. மரணம் மறைந்து வாழ்ந்து காட்டு, எதிர்ப்பில் சிலதை வென்று காட்டு, வெற்றியில் பணிவாயிரு நீ. இது மாதிரியான கான்செப்ட் நிறைய பேருக்கு கசக்கும். கஷாயம் மாதிரி. ஆனா குணப்படுத்தணும்னா எடுத்துதான் ஆகணும்.